கிருத்திகா. நான் உறையூர் கொரத்தெரு பகுதியை சேர்ந்தவங்க. அதே பகுதியை சேர்ந்த பாக்கியலட்சுமிங்கிறவங்க எங்கள்கிட்ட வந்து தீபாவளி ஃபண்டு சேர்த்துருந்தாங்க. கடந்த 3 வருஷமா ஃபண்டு சேர்த்து பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கடைசி வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு 8 மாசமாவே ஆள் இல்லை. ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணல, ஆனில் தான் இருக்குது. இப்போ அவங்கள நாங்கள் பணம் கேட்டு நெருக்கடி பண்ணால் அவங்க எங்கள் வீட்டில் போலீஸ் இருக்காங்க, நாங்கள் அவங்கள வச்சு எதாக இருந்தாலும் டீல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் வந்து 8 மாதமாக உறையூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல. கிட்டத்தட்ட 150 ஃபண்டுக்கு மேலே நாங்கள் ஆள் சேர்த்து விட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. டெய்லியும் எங்கள் வீட்டில் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் ஆள் சேர்த்து விட்டவங்களாம். இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் தரேன்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு கிட்டத்தட்ட நான் பிடிச்சி கொடுத்தது 100 பேர் சார். நாங்கள் பிடிச்சி 150 பேருக்கு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கோம். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருக்குது. அதை எப்படியாவது எங்களுக்கு மீட்டு கமிஷனர் தரணும். 8 மாசமாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்துட்டு தான் இருக்கோம். எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இப்போ கடைசியாக கமிஷனர்கிட்ட வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அவங்க பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக அந்த அம்மாவை ஆளை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார். என் பேர் கிருத்திகா.